எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். ஓம் ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி. நம்ம வராகி வழி வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவும், வராகி வழி சேனல் மூலமாகவும் பல அன்பர்கள் என்ன நம்பி அவங்களோட கஷ்டத்தை சொல்லி அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால அவங்களோட பிரார்த்தனைகளை ஒரு ஷீட்ல எழுதி, ஒருத்தருக்கும் ஒரு ஷீட்டு அப்படி எழுதி அம்பாள் பாதத்துல வச்சு மனமுறைக்கு பிரார்த்தனை பண்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். எனக்கு அருள் வாக்கு சொல்ல தெரியாது, ஜாதகம் பார்க்க தெரியாது, ஜோசியம் தெரியாது, ஆர்வம் பார்க்க தெரியாது. எனக்கு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை மட்டும்தான் பண்ண தெரியும். முழு சரணாகதியோடு செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு ரொம்ப சக்தி அதிகம். வராகி வழியில ஜாயின் பண்றதுல என்னோட மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இந்த யாரெல்லாம் பிரார்த்தனை வைக்கிறாங்களோ அவங்களுக்காக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் உங்க வீட்டில் பிரார்த்தனை பண்ணுங்க. கூட்டு பிரார்த்தனைக்கு என்னைக்குமே பலன் ஜாஸ்தி, பலம் ஜாஸ்தி. நம்மளால முடிஞ்ச நல்ல காரியங்களை நம்ம பண்ணும்பொழுது அந்த கடவுள் நமக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்துப்பார். இன்னைக்கு பிரார்த்தனைகளை நம்ம பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அம்பாளை வர சொல்லணும் இல்லையா? அம்பாள் பாருங்க இவ்வளோ அழகா இருக்கானே, இல்லை அழகா உட்காந்துட்டு இருக்கா, சர்வாலங்கார பூஷிதையா உட்காந்துட்டு இருக்கா. இங்க இன்னைக்கு அபிஷேகம்லாம் முடிச்சாச்சு, நைவேத்தியம் பண்ணியாச்சு, பூஜை பண்ணியாச்சு. இப்போ வராகியோட உங்களுக்காக வராகியோட தியான ஸ்லோகம் சொல்லி மூலமந்திரம் ஒரு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பிரார்த்தனைகளை வைப்போம். சரியா? வந்தே வாராக வக்ராம் வரமணி மகுடாம் வித்ரும ஸ்ரோத்ரபூஷாம் ஹாராக்ரைவேய துங்கஸ்தனவர நமிதாம் பீத கௌஷேய வஸ்திராம் தேவீம் தக்ஷோத்வஹஸ்தே முசலமதபரம் லாங்கலம் வாகபாலம் வாமாப்யாம் தாரயந்திம் குவலய கலிதாம் ஷியாமளாம் சுப்ரசன்னாம். அம்பாள் கோடி சூரிய பிரகாசத்தோடு இருக்கா மாதிரி உங்க மனசுல நினைச்சுட்டு இந்த இதயத்துல அம்பாளை கொண்டு வாங்கோ. இப்ப இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் தயவுசெய்து இந்த பிரார்த்தனையில கலந்துக்குங்கோ. உங்களுக்கும் ரொம்ப நல்லது நடக்கும். அம்பாள்கிட்ட நம்ம ப்ரே பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த பிரார்த்தனையில கலந்துக்கலாம். உங்க பிரார்த்தனையை இந்த சமயத்துல அம்பாள்கிட்ட சொல்லிட்டு மனசார வேண்டிக்கும் பொழுது அம்பாள் நிச்சயமா காது கொடுத்து கேட்பா. இப்ப நான் மூலமந்திரம் சொல்லும் பொழுது எல்லாருமே கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமக ருந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோகே மோகினி நமக ஸ்தம்பே ஸ்தம்பினி நமக சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக் சித்த சக்ஷுர் முககதி ஜுக்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம் ஐம் க்ளௌம் டஹ 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 ஹும் அஸ்திராய ஃபட். ஓம் ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, ஓம் ஓம் வராகி. அன்னை போற்றி, அருளே போற்றி, ஆதிசக்தி போற்றி, பராசக்தி போற்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி. இப்ப ஒரு பிரார்த்தனையா சொல்லிட்டு அம்பாள் பாதத்துல நான் அதை சமர்ப்பிக்கிறேன். இவ்வளவு அழகான திருவடிகள் இருக்கு பாருங்க. அவளுக்கு அம்பாள் மட்டும் கிடையாது, எந்த கடவுள் வர்ஷிப்லையுமே இந்த பாதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பாதத்துலதான் நம்ம தலையை வைக்கணும். இந்த பாதத்தை நோக்கி தான் எல்லா பிரார்த்தனையும் பண்ணணும். ஏன்னா இந்த திருவடிகள் அது கிடைச்சதுனாலே நமக்கு நம்ம வாழ்க்கையோட எல்லா விதமான கஷ்டங்களும் விடிஞ்சிடும். சரி, இப்ப ஒரு பிரார்த்தனையா படிக்கிறேன். லக்ஷ்மி பிரபாங்கிற நம்மளோட சகோதரி அவங்க மகள் 10ஆவது வகுப்பு படிக்கிறாங்க, நல்லபடியா படிக்க வேண்டும், மதிப்பெண்கள் நல்லா வாங்கணும்னு கேட்டிருக்காங்க. தாயே வராகி, இந்த குழந்தைக்கு எல்லா விதமான வித்தியையும் கொடுத்து நல்ல அனுகிரகங்கள் நீ கொடுக்க வேண்டும். ஓம் வித்யாயை நமக, ஓம் வாராகியை நமக. கோவிந்த் அப்படிங்கிற ஒரு அன்பர் யூடியூப்ல கமெண்ட் போட்டிருந்தாரு, கடன் தீரணும் அம்மான்னு. நிச்சயமா அம்பாளுக்கு பிரார்த்தனை வைப்போம். உங்க கடன் தீர்றது மட்டும் இல்ல, பொருளாதார மேன்மைகள் உங்க வாழ்க்கையில இனிமே கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷனே வராத அளவுக்கு அம்பாள் வாரி வாரி எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது என்னுடைய பிரார்த்தனையை அங்க வைக்கிறேன். ஓம் வரவுப்பிணியை நமக, ஓம் வாராகியை நமக.
அஜித் குமார்னு சொல்லி நம்மளோட சகோதரர் நம்ம வராகி வழி வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காரு. இவர் வந்து 48 நாள் வராகி உபாசனை மேற்கொண்டிருக்கார். மூலமந்திரம் சொல்றார். பல தடவை தடங்கல்கள் வந்துடுது. இந்த தடவை நல்லபடியா தடங்களே இல்லாம இந்த உபாசனை நடக்கணும்னு வேண்டுறாரு. ரொம்ப ஒரு உயரிய பிரார்த்தனை. அம்பாள் கிட்ட வந்து டெஃபினட்டா இந்த பிரார்த்தனை வைப்போம். அம்மா தாயே நல்லபடியா அஜித் குமாரோட நீ வந்து ஒரு கூடவே இருந்து அவரோட அந்த மூலமந்திர சாதனையை நீ வாங்கிக்கோ. நல்லபடியா அவருக்கு வந்து எந்த தடங்களும் இல்லாமல் இதை நிறைவேற்றி கொடுத்துரும். பக்தர்களுக்கு அருள் புரியறதுல உனக்கு ஈடு இணையே கிடையாது. ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக, ஓம் வாராகியை நமக. புனிதா சிஸ்டர் வந்து நம்ம சேனல்ல வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க. மகன் விஜயோட படிப்பு படிச்சு முடிச்சுட்டு பஞ்சாயத்து வேலைக்கு அப்ளை பண்ண போறாரு போல இருக்கு. அதனால நல்லபடியா அதே மாதிரி கிடைக்கணும்னு வேண்டியிருக்காரு. அவங்க மகன் நல்ல வாழ்க்கையில சந்தோஷங்களோடையும் ஆனந்தத்தோடையும் நல்ல பொருளாதார மேன்மையோட அவருக்கு பிடிச்ச வேலை கிடைத்து வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை வைப்போம். ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக. பிரியா சிஸ்டர் நம்ம குரூப்ல இருக்காங்க வராகி வழியில. இவங்க வந்து ஒரு பிரார்த்தனை தான் அவங்க வச்சாங்க. மகன் நவீன் வந்து நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிருக்காங்க. அந்த குழந்தைக்கு வாழ்க்கையில இந்த வேலை மட்டும் கிடையாது, சகல சௌபாகியங்களும் கிடைக்கிறதுக்காக எல்லாம் வல்ல அன்னையை பிரார்த்திப்போம். ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக. பிரியா சிஸ்டருக்காக நான் வைக்கிற பிரார்த்தனை இது. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்களை சந்திச்சு கூட மனசு விடாம ஒரு தைரியத்தோட வாழ்க்கையை நடத்தி கொண்டு போறாங்க அவங்க. நிச்சயமா அம்பாளோட கருணையால இவங்களுக்கு மன நிம்மதியும் எல்லாத்தையும் வென்று வரக்கூடிய அந்த தைரியத்தையும் அம்பாளோட அனுகிரகத்தையும் கேட்டு அம்பாள் கிட்ட நான் பிரார்த்தனை வைக்கிறேன். ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக, ஓம் வாராகியை நமக. பிரியாவை பார்த்துக்கோமா இன்னைக்குமே. காளீஸ்வரி புஷ்பராஜ், இவங்க பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க தொழில் வளர்ச்சி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க தொழில் நல்ல அபிவிருத்தியாகி நல்லபடியா வாழ்க்கையில பொருளாதார மேன்மையும் மன நிம்மதியும் பெற்று நல்லா வாழணும், குடும்பத்தோட சௌக்கியமாங்கிற பிரார்த்தனை இவங்ககிட்ட வைக்கிறேன் அம்பாளே. ஓம் இஷ்டதார்த்த பிரதாயினியை நமக, ஓம் வாராகியை நமக. பிருந்தா மாமிக்காக இந்த பிரார்த்தனை. தன் மகள் பூர்ணிமா, மாப்பிள்ளை ஜேம்ஸ் வந்து தம்பதி அந்யோன்யமாக 2 பேரும் நல்லா ஒரு ஒத்துமையா வாழணும், வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம சகல சௌபாக்கியங்களோட நல்ல அருமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அந்த மாமிக்காக இங்க வந்து வராகிகிட்ட பிரார்த்தனை வைக்கிறோம். ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் ஈஸ்வரியை நமக, ஓம் வாராகியை நமக. மகேஸ்வரிங்கிற சிஸ்டர் வந்து மகள் ஸ்மிருதி பரீட்சையில நல்ல மார்க் வாங்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த குழந்தை வாழ்க்கையில நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் அருமையான வாழ்க்கை இவள் வாழ வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை உங்ககிட்ட வைக்கிறேன் வராகி. ஓம் வித்யாயை நமக, ஓம் வாராகியை நமக. இவங்க ஷீலா சங்கர் யூடியூப்ல கமெண்ட் போட்டிருக்காங்க. கடன் தீரணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு கடன் மட்டும் தீராம நல்ல பொருளாதார மேன்மையும் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களும் வர வேண்டும் அப்படின்னு ஷீலா சிஸ்டருக்காக நான் வந்து இங்க ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன். வாழே நல்லபடியா இவங்களை பார்த்துக்கோ. ஓம் புரோட்டான நாயை நமக, ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக. சுபா சிஸ்டர் வந்து ரொம்ப முதுகு பிரச்சனையில கஷ்டப்படுறாங்க. வாழ்க்கையில ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியம். உடல்நிலை சரியா இல்லைன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால சந்தோஷமா பண்ண முடியாது. பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அம்மா பாவம் நல்லபடியா இவங்க வாழ்க்கையில அந்த முதுகு வலியெல்லாம் சரியா போய் நல்லா நிமிர்ந்து உட்காந்து சந்தோஷமா வலி இல்லாத வாழ்க்கை இவங்களுக்கு வர வேண்டும். மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை உங்ககிட்ட வைக்கிறேம்மா. ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக. லக்ஷ்மி பிரபா அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு நிலம் இருக்கிறது. அந்த நிலம் விற்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால நம்ம கிட்ட இந்த நிலம் எப்படியாவது விற்கணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியா வித்து போகணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பூமிக்கு சொந்தக்காரி வராகி. அவன் நினைச்சா எதையுமே உடைச்சு சரி பண்ணிடுவா. ஸோ அம்பாள் கிட்ட சொல்லலாம், அம்மா பூமாதேவி நீ தான் நல்லபடியா இந்த நிலம் விற்று லக்ஷ்மி பிரபா வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதி வரட்டும். ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக. மணிமேகலைங்கிற சிஸ்டர் வந்து
வாழ்க்கையில் கொஞ்சம் அவங்க தந்தையை இழந்து ரொம்ப கஷ்டங்களில் இருக்காங்க. மன கஷ்டங்கள்ல இருக்காங்க. அந்த மன கஷ்டங்கள்லாம் நீங்கணும். அப்ப கூட அவங்க சொன்னது, "வராகி என்னைக்குமே என் கூட இருக்கணும். வராகி அம்மாவோட அருள் என்னைக்குமே இருக்கணும்." அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ மேன்மையான ஒரு வேண்டுதல். "ஓம் பக்தானாம் அபயப்பிரதாயை நமக. ஓம் வாராகி நமக." மணிமேகலையோட என்னைக்குமே இருந்து அவங்களுக்கு அனுகிரகம் புரிய வேண்டும் தாயே. இது இவங்க பேர் எனக்கு தெரியல. இவங்க போட்டத நான் அப்படியே படிக்கிறேன். சவுசிங் 7th கிளாஸ்ல நல்லா படிப்பு வரணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு கேட்டிருக்காங்க. இது யாரு கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. சாரி. பட் அம்பாளுக்கு தெரியும் இல்லையா? யாரு கேட்டான்னு. ஸோ அவகிட்ட பிரார்த்தனையை வைப்போம். ஓம் வித்யாயை நமக. ஓம் வாராகியை நமக. உங்களுக்கு இந்த மாதிரி பிரார்த்தனைகள் இருந்ததுன்னா, நம்ம வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்னோட நம்பர் பர்சனல் நம்பருக்கு நீங்கள் உங்கள் பிரார்த்தனை ரெக்வஸ்ட் அனுப்பலாம். என்னால் முடிஞ்சது அம்பாள் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு அம்பாள் காலடியிலேயே வச்சுருவோம். 3 பஞ்சமிக்கு அப்படியே அம்பாள் கிட்டேயே அது பிரார்த்தனையில் இருக்கும். தினம் பூஜையிலையும் அம்பாளை நான் ஞாபகப்படுத்தினேன். சரி, இப்போ மூல மந்திரம் சொல்லலாம். ஓம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமக ருந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோகே மோகினி நமக ஸ்தம்பே ஸ்தம்பினி நமக சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் सर्वेषां सर्ववाक् सिद्धचक्षुर् वहगति जिह्वा स्तम्भनं कुरु कुरु शीघ्रं वश्यम् ऐं ग्लौं टः 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 हुं अस्त्राय फट् ॐ ॐ वराही जय जय वराही जय जय वराही ॐ ॐ वराही अन्नै पोற்றி அருளே போற்றி ஆதிசக்தி போற்றி பராசக்தி போற்றி. ஓம் வராகி ஜெய் வராகி. நன்றி மக்களே. இந்த மாதிரி காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு காணொலியில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். நன்றி. ஓம் வராகி ஜெய் வராகி.